Audio Jungle. Audio Jungle. ஹே guys, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப் 2022 வெர்ஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பிசிக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோஷாப் வெர்ஷனை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும், ஒரு சின்ன ஒரு 3 MB 4 MB இருக்கக்கூடிய ஒரு ஆப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு இந்த ஃபோட்டோஷாப் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் குறிப்பாக நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ 1-2 ஃபீச்சர் மட்டும் ஃபோட்டோஷாப் ஃபீச்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சரான ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது. ஸோ இது போல் நிறைய டூல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை என்னுடைய ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஓடிஜி கேபிளை யூஸ் பண்ணி மவுஸ் மூலம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா லைவாக உங்கள் பிசியில் ஃபோட்டோஷாப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அதே போல் இந்த ஒரு ஆப்பையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்க்க முடியும், ஸ்டார்டிங்கில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பிஎஸ்டி டெம்ப்ளேட் டெமோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபார்மேட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு பிஎஸ்டி, ஏஐ, XD, ஸ்கெட்ச், PDF, XCF, RAW, எனி. ஸோ இந்த எனி ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்குள்ளே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி அதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஃபைல் கொடுக்குறேன், ஓப்பன். இப்போது இந்த குறிப்பிட்ட ஃபோட்டோ வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை வந்து நீங்கள் லைன் அப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்க்க முடியும், ஸோ மூவ் டூல், செலெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொன்ன இந்த மேஜிக் செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாத் செலக்ட் இருக்குது, டைரக்ட் செலக்ட் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒன்ஸ் டூல் இருக்குது, குயிக் செலெக்ஷன் டூல் இருக்குது, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், ஸோ பக்காவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்க முடியும், செலெக்ஷன் வந்து நல்லா விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு டீசெலக்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் கொடுத்துருக்காங்க, ஹீலிங் ப்ரஷ் டூல் கொடுத்துருக்காங்க, பேட்ச் டூல் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் அவர். ஸோ இந்த கண்டென்ட் அவர் டூல் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான சிசி வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வந்து கொடுக்குறேன். இப்போ ஏதோ ஒரு பிளேஸை வந்து நான் ப்ரஷ் பண்ணி காட்டுறேன். இந்த ஐக்கான் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்க முடியும். ஸோ பக்காவாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே சும்மா பேருக்கு மட்டும் கொடுக்காம லைவாக எல்லாமே ஒர்க் ஆகுது, இங்கே பார்க்க முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேயர் ஆப்ஷனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், லேயர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஸ்டோக்காக இருக்கட்டும், இன்னர் ஷேடோவாக இருக்கட்டும், இன்னர் க்ளோவாக இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான ஆப்ஷனுமே நீங்கள் இங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் நான் சொல்லிட்டேனே பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அத்தனையுமே இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே எடிட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இங்கே ஸ்டெப் பேக்வேர்ட் கொடுத்துக்கலாம் அண்ட் ஸ்டெப் ஃபார்வேர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டெப் பேக்வேர்ட் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு ஆப் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 MB தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய மவுஸ் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப்போ பிசியோ இருக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ இன்னொரு ஃபோட்டோ கூட நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்க முடியும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மல்டிபிள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஆப்புக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், சின்ன ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணி மவுஸ் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.